மூவி பென்னேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன எபிசோட்ல வந்து ரீச்சர்ங்கிற வெப் சீரிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எபிசோட்ல வந்து கேங்ஸ்டர் த காப் த டெவில்ங்கிற படத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து அவர் அனிமே ஒன்னு வந்து நமக்கு சஜஷன் ஒரு படம், ஒரு சீரிஸ், ஒரு அனிமே எல்லா ஆடியன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஸ்பெஷலா கொடுக்க போறோம். கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டுமே எனக்கு ஏதோ படம் வெப் சீரிஸ் ஒரு அளவுக்கு தெரியும். பட் அனிமேங்கிறது நான் பிளாங்க். நான் டிராகன் பூஸ்டரோட அனிமே நிறைய பேர் டிராகன் பால்ஸியோடவே அன்னையோட நான் நிறுத்தினதுதான். அதுக்கப்புறம் நான் பெருசா பார்க்கல. பட் வந்து இப்ப ஏதோ சொல்றாரு, புதுசா ஒரு அனிமே கொண்டு வந்திருக்காங்கிறாரு. அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த அனிமே என்னன்னா, அனிமே பேர் வந்துட்டு டெத் நோட். எல்லாருமே அனிமேனா குழந்தைங்க சீரிஸ் நினைக்கிறீங்க. பாத்தீங்க பேரே பாத்தீங்களா, பேரே டெத்ல வச்சிருக்கோம். மரணம் அப்படின்னு ஏதாவது படம் இருக்கா? இல்லதானே. சாவு அப்படின்னு படம் வைக்க முடியுமா? ஆனா அனிமே பாத்தீங்களா, மாசா டெத் நோட் அப்படின்னு எடுத்து வச்சாங்க. அதான் என்ன இது, என்ன டெத்தை எழுதி வைக்கிறதா? ஆமா, கிட்டத்தட்ட கரெக்ட் அதேதான். இது என்னன்னா வந்துட்டு டெத் நோட் அப்படிங்கிற ஒரு அனிமே. அனிமே வந்து 2006ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த மாங்கானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லப்பா, இல்ல வீட்டுல கசின்ஸ் எல்லாம் படிப்பாங்க. கேட்டா மாங்கா படிச்சுட்டு இருக்கு, மாங்கா படிச்சுட்டு இருக்கியா? மாங்கா நமக்கு தெரிஞ்சதை சாப்பிட முடியும், என்ன படிக்கிறான் தெரியுமா, படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு விட்டுருக்கேன். அது கிடையாது, அந்த மாங்கா கிடையாது. இது ஜாப்பனீஸ் மாங்கா. ஜாப்பனீஸ் மாங்கா. அது என்ன மாங்கா பச்சை கலர்ல தான் இருக்கும்னு கேட்க, எனக்கு மாங்கானாவே எனக்கு ஒண்ணுதான். அந்த மாங்கா கிடையாது, ஜாப்பனீஸ் மாங்கா. நான் மாங்கானா அப்படித்தான் நினைச்சேன். அந்த மாங்கா அதாவது எப்படின்னா, வீட்டுல ஏதோ இது வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டேன். பாப்பா அது தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்னேன். நான் மாங்காய் படிச்சுட்டு இருக்கேன். நான் வரேன். மாங்காய் படிச்சுட்டு இருக்கியா? மாங்காய் சாப்பிடத்தானே இப்படி படிக்கிற? அதுதான் எனக்கு புரியல. இப்பெல்லாம் என்னடா இதெல்லாம் அப்படின்னா, வயசாயிடுச்சு ப்ரோ, என்ன பண்ண? சரி, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மாங்கானா என்னன்னு இவருக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. சரி, நான் கண்டிப்பா. இது ஒரு மாங்காவை பேஸ் பண்ணி சொல்லிடுறேன். மேங்கோ அப்படின்னு சொல்லு. மேங்கோனாலும் அதான் மேங்கோன்னு சொன்னா கூட ஏதோ இங்கிலீஷ் வேர்டுன்னு சொல்லலாம். மாங்காங்கிறது நம்ம தமிழ் வேர்டு, ஜாப்பனீஸ் வார்த்தை. அது சரி, ஓகே. நமக்கு அது ஒரு அனிமே, அதுல இருந்தே நான் வரேன். ஓகே. 2006ல வந்த டெத் நோட் அப்படிங்கிற அனிமே. இந்த அனிமே வந்துட்டு எதை சூழ்ந்து இருக்குன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த 2 சீரீஸ் மாதிரி தான். ஒரு போலீஸ் டிராமா அண்ட் ஆக்ஷன். போலீஸ் டிராமா ஆக்ஷன். ஓகே. இதுல அனிமேங்கறனால இதுல லைட்டா ஒரு துளி. ஆனா எப்படி போலீஸ் டெத் நோட் என்னன்னா, நமக்கு அனிமேங்கறனால லைட்டா ஒரு ஃபேண்டசிங்கிற ஒரு விஷயத்த மேல தூவி இருப்பாங்க. கரெக்ட். இப்ப சீரீஸ் நம்ம எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, அதுலயுமே ஃபேண்டசி லைட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல எப்படி ஃபேண்டசி இருக்குன்னா, ஒருத்தன் 10 பேரை போட்டு அடிக்கிறது, புல்லட் நெஞ்சில வாங்கினாலும் இது பண்றது, கங்குவால கத்தி எடுத்து இங்க ஷோல்டர் போன்ல சொருவினாலும் சோ அந்த மாதிரி இருந்தாலுமே இதுலயும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும். ஓகே, அதுவும் நம்ம கதைக்குள்ள கொஞ்சமா போறேன். ஃபுல் கதையை உங்களுக்கு ஸ்பாய்லர் பண்ணாம உங்களுக்கு லைட்டா அதோட ஓவர்லே என்ன அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். ஓகே. சோ போலீஸ் எல்லாம் இருப்பாங்க, போலீஸ் ஆக்ஷன் டிராமாங்கறனால இது என்னன்னா, இந்த கதை வந்துட்டு 2 கேரக்டரை சுத்தி நடக்கக்கூடிய. இந்த 2 கேரக்டர் யாரன்னா, லைட் யாகமி அப்படின்னு ஒருத்தன், அப்புறம் இன்னொருத்தர் பேரு எல். ஓகே. எல், அவ்வளவு, வெறும் எல். சரியா? இந்த பேர் காலத்துல இந்த பேர்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு யார் நல்லவனா இருப்பான், யார் கெட்டவனா இருப்பான்னு உங்களுக்கு தோணுது? இதெல்லாம் என்ன நியாயமே கிடையாது. பேரே சொல்லலையேடா, என்னன்னே சொல்லலாம். லைட் சொல்லுங்க. இதுல வந்து வில்லன் வந்து எல்லாம் இருப்பான். கரெக்டா? -10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இதுல வில்லன் நல்லவங்கிறத தாண்டி இல்ல எல் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நல்லவன். லைட் யாகமி வந்துட்டு ஒரு கிரே ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஓகே. ஒரு பாயிண்ட்க்கு மேல வில்லனைஸ்டா மாறிடுவான். ஆனா அவன் லைட் கடவுள் போதும் இருக்கும். அதேதான், கிட்டத்தட்ட அதேதான் ப்ரோ. அதேதான் ப்ரோ. ஆக்சுவலா கதைக்களம் எப்படின்னா, லைட் யாகமிங்கிற ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான். ஓகே. அந்த ஸ்கூல் பையன் வந்துட்டு ரொம்ப பிரில்லியன்டான பையன். ஓகே. பயங்கர பிரில்லியன்டான பையன். அந்த பிரில்லியன்டான ஸ்கூல் பையன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், அவன் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி தோணும். அவன் செம பிரில்லியன்ட், செம ஜீனியஸ்.
அவரால் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ரோட்ல கீழே ஒரு புக்கு கிடைக்கும். ஒரு புக்கு, அந்த நம்ம ஊர்ல சித்திரகுப்தர்கள் எல்லாம் புக் இருக்குன்னு புக் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மரண புத்தகம் ரஜினிகாந்தோட படம் இருக்குல்ல, பேரை மாத்தி எழுதிருவாங்க இருக்கா, அதே புக் தான் ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல டெத் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கல்ச்சர்ல அப்படி ஒரு புக் இருக்கு. அந்த புக் வந்துட்டு இவன் கையில கிடைக்கும், நம்ம லைட் கையில கிடைக்கும். அவன் அந்த புக்கை எடுத்தானா அந்த புக்கை யாரெல்லாம் கையில தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க கண்ணுக்கு ஷினிகாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல அந்த மரணத்தை கொண்டு போற பேர். நம்ம ஊர்ல யமதர்மர்னு இருக்காருல்ல, அந்த மாதிரி ஷினிகாமி அப்படின்னு ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல யமதர்மர்னு ஒருத்தர் தான் இருக்காங்க. அங்க வந்துட்டு மரணத்தின் கடவுள் நிறைய பேர் இருப்பாங்க, ஷினிகாமி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த புக்கை கையில தொட்டாங்கன்னா ஷினிகாமி வந்து கண்ணுல பார்க்க முடியும். யார் அந்த புக்கை எடுக்கிறாங்களோ அவங்களால ஷினிகாமிய பார்க்க முடியும். ஓகே. சோ இந்த புக்கோட பவர் என்னன்னா, அந்த புக்ல நீங்க யார் பேர் எழுதுறீங்களோ அவங்க அடுத்த 30 செகண்ட்ஸ்ல இறந்துருவாங்க. இதுதான் அந்த புக்கோட பவர். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான பொம்மை படத்துல போய் என்னடா இப்படி கொடூரமான பொம்மை படம் கிடையாது ப்ரோ. அனிமே வாட்சர்ஸ் எல்லாம் உங்களை பொழக்க போறாங்க பொம்மை படம். அதான் இது ஆக்சுவலா என்னன்னா, அதுல இதுல நீங்க சும்மா மட்டும் பேர் எழுதுனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. நீங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு இவரு எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கார் இடிச்சு இறந்துருவாரு அப்படின்னு எழுதுனீங்கன்னா, அதே மாதிரி ஒரு கார் வந்து இடிச்சு வீட்டுக்குள்ள வந்து கார் அடிச்சு எழுதுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கார் அடிச்சு இறந்துருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து கார் அடிச்சு நீங்க அப்படியே ரொம்ப அப்சர்டாலாம் எனக்கு இல்ல சொல்ற, கொஞ்சம் கிரவுண்டடா தான் இருக்கும் எதுவுமே. இந்த மாதிரி சூழ்ந்து நடக்கக்கூடிய ஒரு கதை தான். இப்போ இந்த லைட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இவனுக்கு என்னன்னா, உலகத்துல இந்த மாதிரி கெட்டது செஞ்சுட்டுலாம் இருக்காங்கல்ல, ரொம்ப தீயவர்களா இருக்காங்கல்ல, ஜெயில இருக்கவங்க, கிரைம்ஸ் பண்றவங்க, அவங்க எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடணும், கொன்றணும். அவன் ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு அவ்வளவுதான் அவனோட இல்ல, ஆனாலுமே அவன் பயங்கரமான ஜீனியஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவனுக்கு என்னன்னா, இந்த மாதிரி அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா மக்கள் வந்துட்டு இதுவா இருக்க மாட்டாங்க, அதாவது பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்காது. இவன் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிப்பானா, கொலை பண்றவங்களை கொன்னும், ரொம்ப வயலண்டான கிரைம்ஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் நம்ம கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த டெத் நோட்டை கையில வச்சிருக்க என்ன ஆகும்னா, அந்த டெத் நோட்டோட யூசர்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணிடும். கரப்ஷன் அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்க ஈகோவை பூஸ்ட் பண்ணி ஒரு மாதிரியான கேரக்டர் அவங்களை அப்படியே வேற ஒரு கேரக்டரா மாத்திரும். இதுதான் கதைக்களம். ஓகே, அது எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆமா, என்னதான் நம்ம நல்லவனா இருக்கணும்னு பாலிடிக்ஸ்ல போனாலும் எல்லாமே மாத்திடுது. அதே மாதிரிதான். சோ இந்த இடத்துலதான் எல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அது யாரு? எல்லுங்கிறது யாருன்னா, உலகத்திலே பயங்கர ஃபேமஸான டிடெக்டிவ். ஆமா, டிடெக்டிவ். அந்த டிடெக்டிவ்க்கு பேர் கிடையாது, வெளியில இருந்து வச்ச பேர் எல். அவ்வளவுதானே தவிர்த்து எல் அப்படிங்கிற பேர் வெளியில இருந்து வச்ச பேர் தான் எல்லே தவிர்த்து அவருக்கு என்ன பேரு எதுன்னு தெரியாது. அவரோட பேர் யாருக்கும் தெரியாத காரணத்தினால நம்ம லைட்டால அவரோட பேரை எழுதி அவரை கொல்ல முடியாது. புரியுதா? புரியுது. இப்ப வந்துட்டு எல்லுக்கும் லைட்டுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டி தான். யாரு லைட் வந்து ஃபர்ஸ்ட் எல்ல கொல்றானா, எல்லு வந்து ஃபர்ஸ்ட் யாரு லைட் ஆகுமே அப்படின்னு கண்டுபிடிக்கிறானா. ஏன்னா இந்த மாதிரி கொலை, இது என்னன்னா இந்த மாதிரி ஜப்பான்ல வந்துட்டு இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம லைட் வந்துட்டு பயங்கரமா கொலை பண்ணி தள்ளிக்கிட்டு இருப்பாப்ல, அவனை கொல்றான்ட்டு. அப்ப இந்த மாதிரி கொலைகள் நிறைய நடந்துட்டு யாரு கொல்றா, எப்படி, அதாவது ஒரு ரீசனே தெரியாம எல்லாம் செத்து வந்துட்டு இருக்காங்கன்னா யாரு கொல்றா, யாரா இருக்கும். அதாவது ஒன் டெத் டூ டெத் ஓகே ஊருக்குள்ள நடந்துகிட்டே இருக்குன்னா ஒரு யாரோ ஒரு சீரியல் கில்லர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த எல்லுங்கிற கேரக்டர் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்துட்டு எப்படி இவனை கண்டுபிடிக்கிறாரு, யாருதான் இவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாருங்கிற ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். பட் எப்படி அது கண்டுபிடிக்கிற பாசிபிலிட்டியே இருக்காது, சுத்தமா பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா வெறும் நோட் வீட்டுல உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அதான் சொல்றேன், எப்படி அது பயங்கரமா இருக்கும். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 2வது எபிசோட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவர் வந்துட்டு எப்படி அப்படியே நேரோ டவுன் பண்ணிடுவாரு. ஓகே, இந்த எல்லுங்கிறவர் வந்துட்டு லைட் இவன் இந்த அது பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்டே பண்ணுவாரு, நீ வந்துட்டு இந்த ஏரியால தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ முடிஞ்சா என்ன கொண்டு காட்டு அப்படி. சோ இது மொத்தமா பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்றது எல்லு. ஓகே, நீ இந்த ஏரியால தான் இருக்க அப்படிங்கறதே அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. பயங்கரமா நேரோ டவுன் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இவன் தான் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா நம்ம லைட் எவ்வளவு ஜீனியஸ்னா, நீ இதெல்லாம் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும், அப்ப வந்துட்டு நான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவர் ஒரு வேலையை பண்ணி வச்சிருப்பாரு. கடைசியில எல்லு வந்துட்டு இவன் இன்னசென்ட் தான் நம்பி கூட வச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி உங்களை ஒரு மாதிரி மைண்ட் பெண்டிங் ஆக்கிரும்.
என்னடா நடக்குது, எப்படிடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் ஒண்ணு யோசிப்பான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அவன் ஒண்ணு யோசிப்பான், அவன் ஒண்ணு யோசிப்பான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இவன் ஒண்ணு யோசிப்பான்னு மாறி 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 இவ்வளவு ஜீனியஸா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும். நிஜமா சீரிஸோட இது நல்லா இருக்கு. சீரிஸ் அது மொத்தமாவே வந்துட்டு 37 எபிசோட்ஸ் தான் இருக்கு. ஓகே. ஒரு எபிசோடுமே 20 நிமிஷம் லாங். 20 நிமிஷம் அந்த இன்ட்ரோ அவுட்ரோ நீங்க கட் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஓகே, ஆவரேஜா ஒரு 17 நிமிஷம் கண்டென்ட் இருக்கும் ஒரு எபிசோடும். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 hours கண்டென்ட் தான் ஆவரேஜாவே. ஓகே, இது 2 நாள் போதும் போல. நீங்க ஒரு வீக்கெண்ட் உட்கார்ந்தீங்கன்னா போதும், ஃபுல்லா பார்த்து முடிச்சிடலாம். 10 ஹவர்ஸ்ங்க என்ன, ஒரு நார்மலா ஒரு சீரிஸ் பாக்குற மாதிரி தான். 37 எபிசோடுங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப சின்னதுதான், டக்குன்னு முடிஞ்சிடும், நல்லா அடிச்சு விட்டுறலாம். ஆமா விடுங்க, நீங்க சொல்றது இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. டெத் நோட் ஆக்சுவலா வந்துட்டு ஐயோ, நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு, தூங்காம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மறுபடியும் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டெத் நோட் இருக்கும். அதான் சொல்றேன், ஏன்னா அவ்வளவு இன்டெலெக்சுவலா எழுதி இருப்பாங்க. அது இன்டெலிஜென்ட். பாக்குறேன். அப்புறம் இது எதுல பாக்கலாம்னா நெட்ஃபிளிக்ஸ்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பாருங்களேன், 90s கிட்ஸ் யாரோ அனிமே பிடிக்காம இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அனிமே வந்து ஒரு பொம்மையா வந்துச்சு, ஒரு கார்ட்டூனா வந்துச்சு, ஒரு வந்து ஃபீல் குட் சீரியஸ் டாபிக்ஸ். அதாவது ஒரு சோசியல் இஷ்யூ கூட அனிமேல சொல்ற அளவுக்கு இப்ப வந்துருச்சு. ஏன்னா நம்ம இருந்த காலகட்டம் வேற. 90s கிட்ஸ் இருந்தது ஒரு சீரீஸ். நான் எங்களோட அதிகபட்சமே சீரீஸ் தான். நாங்க படம் கூட இது பண்ணது, படம் பார்ப்போம், சீரியஸ் பார்ப்போம், அவ்வளவுதான். பட் வந்து இப்ப அனிமேங்கிற ஒரு இதுல நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வருது. சோ அதை மிஸ் பண்ணி, அது வந்து அனிமே தான் கொஞ்சம் உதாரணப்படுத்தாம, உங்க பசங்க யாரோ பார்த்தாங்கன்னா, இல்ல வந்து உங்க தங்கச்சி கசின்ஸ் யாரா பார்த்தாங்கன்னா தயவு செய்து அவங்க கூட உட்காந்து பாருங்க. ஏன்னா எனக்கு இது இவருக்கு சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அனிமே பத்தி தெரிஞ்ச ஒரு 95% ஆஃப் பீப்புள் வந்து டெத் நோட் பார்த்திருப்பாங்க. ஏன்னா டெத் நோட் வந்து எல்லாருமே சொல்றது தான், டெத் நோட் பிகினர் அனிமே அப்படிவாங்க. நீங்க அனிமே வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா டெத் நோட்டை பார்த்துட்டு உள்ள ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மத்த அனிமேஸ் மாதிரி ரொம்ப கார்ட்டூனிஷாவோ இல்ல ரொம்ப ஃபேண்டசிக்குள்ளேயும் போவாது. ஃபேண்டசி எலிமெண்ட் லைட்டா இருக்குமே தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிரவுண்டடாவே இருக்கும். ஒரு மனுஷனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் போவாது. புரியுது. ஒரு மனுஷனால எவ்வளவு முடியும் அப்படிங்கறது தான் கதை. கடைசியில அந்த கடைசி எபிசோட்ல கடைசி சீன்ல வரும்போது எனக்கு இன்னும் வேணும்டா, ஏன்டா முடிச்சிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் அவ்வளவுதான். அது கண்டினியூ எல்லாம் கிடையாது, வெறும் 37 எபிசோட் தான். ஒன்லைனா இந்த கதையை சொல்லணும்னு வைங்களேன். லைட் யாகமிங்கிற ஒரு ஸ்கூல் பையன், அவன் வந்துட்டு ரொம்ப பியூர் ஆஃப் ஹார்ட்டா இருப்பான். அவன் கையில இந்த டெத் நோட் கிடைச்சதுனால அவன் எவ்வளவு மோசமானவனா மாறுறான். ஓகே, எவ்வளவு அரகண்டா மாறுறான். அவனோட எண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த கதையே. கண்டிப்பா ரொம்ப அருமையான கதை, நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். டெத் நோட்ங்கிற அனிமேவை மறக்காம நீங்க பாருங்க. ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு டெத் நோட்ல பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, அனைவருக்கும் நன்றி.